சார் நீங்க என்ன எண்ணெய் பயன்படுத்தலாம்னு கேட்டீங்களா? கடல் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது சார். தவிர்க்க முடியலன்னா செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் பயன்படுத்துங்க. இந்த ஹைட்ரோ ஜெனரேட்டட் பண்ண ஆயில் வந்து பயன்படுத்தாதீங்க, அது பண்ணாதீங்க. செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் முடிந்த வரைக்கும் தவிர்க்க பாருங்க. நீங்க வந்து நெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், இந்த 3 மட்டும் பயன்படுத்துங்க. ஏன் வந்து ஹைட்ரோ ஜெனரேட் பண்ணக்கூடிய ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, சார் நான் கூப்பிடுறேன். அதாவது வந்து அந்த பதப்படுத்தி நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நாமெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பாட்டில் போய் எண்ணெய் வாங்கிட்டு வருவாங்க. 100 மில்லி 200 மில்லி வாங்கிட்டு வருவாங்க. ஒரு வாரத்தில் தீர்ந்து போய் மறுபடியும் போய் வாங்கிட்டு வருவாங்க செக்கில் ஆட்டின எண்ணெய். இப்போ நான் 16 லிட்டர் கேன் வாங்கிட்டு வச்சுக்கிறோம். அது 6 மாதத்துக்கு தீரதில்லை. அது ஹைட்ரோ ஜெனரேட் பண்ணி உள்ளுக்குள்ள நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணி அவங்க வந்து விடாமல் இருக்கிறதுக்காக வைக்கிறாங்க. அந்த ஆயில் நீங்கள் பயன்படுத்தும் போது கெட்ட கொழுப்பு உங்களுக்குள்ள அதிகமாகுது. அதனால தயவுசெய்து அதை பயன்படுத்தாதீங்க. அண்ணா நான் முதல்ல சொன்னேன், இது டயட் கிடையாது, திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல். நீங்க 6 மாசத்துக்கு நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தானியங்கள் பக்கம், சேர்க்கக்கூடாத உணவு பக்கம் நீங்க போகவே மாட்டீங்க. நீங்களே போக மாட்டீங்க, நாங்க சொல்ல வேண்டியதில்லை. ஒரு 3 மாசத்துக்கு நான் அந்த டயட் எடுத்து நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் பழையபடி ஆயிடுவேன். 3 மாசத்துல குறைஞ்சது 1 மாசத்துல வந்துடும், சீக்கிரமா வந்துடும். ஏன்னா கெட்ட விஷயம் சீக்கிரமா நடக்கும். ஆரோக்கியமா இருக்கணும், ஏதாவது பிரச்சனை இருந்தா தீர்க்கணும்னா அது கண்டிப்பா இருக்கணும். மட்டன் சிக்கன்லாம் வந்து எப்படி வேணாலும் நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். மட்டனோ, சிக்கனோ அல்லது ஃபிஷ்ஷோ. நான் சொன்ன 3 எண்ணெயை பயன்படுத்தி, நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், குழம்பு வச்சு எடுத்து சாப்பிடலாம். குழம்பு என்ன பண்ணுவீங்க, எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்க குழம்போட தான் சாப்பிடணும், எனக்கு அது பிரியம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ரைஸ்க்கு ஆல்டர்னேட் ஒன்று இருக்கு, காலிஃப்ளவர் ரைஸ். காலிஃப்ளவர் எடுத்து நீங்க அந்த இது பண்றதுல பொடியா இது பண்ணீங்கன்னா பொடியா சின்னதாக விழுந்துடும். அதை நீங்க வந்து ஸ்லோ குக்கர்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வெந்துடும். எடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கொட்டி வச்ச மாதிரியே பிளேட்ல இருக்கும். அது நீ குழம்பு போட்டு சாப்பிடலாம். குழம்பு சாப்பிட்டே ஆகணும்னு நினைக்கிறவங்க வேற. வணக்கம். அசைவம் எவ்வளோ சாப்பிடணும், சைவம் கீரை வகைகள்லாம் எவ்வளோ சாப்பிடணும்? அதாவது பியூரா சைவம் மட்டுமே சாப்பிட்றவங்க வந்து சார் குவான்டிட்டி நிறைய சாப்பிடணும் சார். 1/2 கிலோ மட்டன் சாப்பிட்ற மாதிரியே 1/2 கிலோ பொரியல் சாப்பிடணும். பொரியல்னால் ஏதோ இவனுக்கு வச்சுட்டு சாப்பிட்றதுலாம் இல்லை, காய்கறிகள் நிறைய சாப்பிட்டா தான் அதுல இருந்த உணவு கிடைக்கும். அசைவம் சாப்பிட்றவங்க வேண்டியதில்லை. அசைவம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் பொரியல் கீரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். சைவம் சாப்பிட்றவங்க கீரை சூப்பு, இந்த மாதிரி வெஜிடபிள் சூப், நிறைய சத்துள்ள உணவு சாப்பிடணும். காய்கறிகள் நிறைய குவான்டிட்டி சாப்பிடணும். பன்னீர் வந்து 300 கிராம் 400 கிராம் நீங்கள் சாப்பிடணும் சார். அலர்ஜி நீங்க டாக்டர் ரிப்போர்ட்ல என்ன விதமான அலர்ஜின்னு நீங்க பார்த்துட்டு எதனால அலர்ஜி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபேஸ்புக் பேஜில் போனீங்கன்னா அதுக்குண்டான ஆலோசனை கொடுப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா அலர்ஜி எல்லாம் கியூர் ஆகுது. நீங்க அந்த வெள்ளைப்படுதல் இருக்குது பாத்தீங்களா, கையெல்லாம் நிறைய பேருக்கு அந்த நோய்க்கு பேர் என்ன, வெள்ளையாகும்ல, அந்த நோய் வந்துங்க உங்களுக்கு இந்த இதுல இருந்து கியூர் ஆகும். எதுங்க? ஆஸ்துமால விரைவில் குணமாகும் சார். உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கங்க. இந்த டயட்டுக்கு வந்தீங்கன்னா அது 100% சீட் பண்ணாம இருக்கணும். நம்ம என்ன பொதுவாக பண்ணணும்னா, மட்டன் நல்ல நெய்யில வந்து ருசியா இருக்கும். குழம்பே வைக்கலைன்னா கூட அது கூட கொஞ்சம் கிரேவி இருக்கும் பாத்தீங்களா. பக்கத்துல நம்ம அம்மா வந்து இட்லி சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு 1/2 இட்லி தொட்டு சாப்பிட்டா என்ன ஆயிருந்தா அந்த 1/2 இட்லி சாப்பிடும். அங்கதான் விதி கிடையாது. அதை எடுத்துடணும். அந்த துளி கூட அந்த கிரேவிங்கே இருக்கக்கூடாது. நீங்க வந்து எந்த விதமான வியாதியும் இல்லாத மாதம் ஒரு 2 முறை 1 முறை வந்து நல்ல உணவு நீங்க நினைக்கிற உணவு சாப்பிடலாம். எனக்கு கூட வந்து பிரியாணி, தக்காளி சாதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கூட நான் சாப்பிட்றேன். நான் 100% இல்லை சார். இந்த டயட்ல 70% தான் நான் ஃபாலோ பண்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 100க்கு 100 இருந்தால் என்ன பலன் எப்படி இருக்கும்னு எனக்கு வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. மகளிருக்கு நான் சொன்னேன், இந்த பிசிஓடி பிரச்சனைகளை நீங்க ரிப்போர்ட்ஸ், மகளிருக்கு தனி குரூப் இருக்குங்க. அதுல நீங்க வந்து எப்படி ஆம்பளை பொம்பளை எல்லாம் இருக்கிறப்பங்க நம்ம கேள்வி எல்லாம் எப்படி கேட்கறதுன்னு நினைக்க வேண்டியது இல்லை. பிரத்யேகமா மகளிருக்கு தனி குரூப் இருக்கு. அதுலயே அதுல போய் ஒரு கேள்வி போட்டீங்கன்னா அந்த பதில் சொல்றவங்களுக்கு கூட மகளிர் தான் சீனியர்ஸ். எல்லா பதிலும் சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தீர்வாயிருக்கு தெரியுங்களா? 10 வருஷம் 15 வருஷம் அந்த பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு அதெல்லாம் முடிவுட்டதில் நின்று போய் பிசிஓடி சரியாகி பீரியட்ஸ் ரெகுலர் ஆனவங்களாம் இருக்காங்க. அற்புதமான மாற்றம் எல்லாம் வந்து இந்த பேரியோ டயட்ல கிடைக்கும். வேற யாராவது கவுண்ட் இருக்கா சார்? என்னங்க? பிராய்லர் கோழி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. முட்டையா தானே சாப்பிட்டாங்க. முட்டை முடிந்த வரைக்கும் நாட்டுக்கோழி கிடைச்சா சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இதுலயே ஹெர்பல் முட்டையெல்லாம் வருது இல்லையா,
முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இந்த மருந்துகள் பயன்படுத்தாத முட்டையா பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. பிராய்லர் முட்டை சாப்பிடலாம், கோழி சாப்பிடக்கூடாது. சார் வேற யாராவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? போன் தைராய்டு கண்டிப்பா சரியாகும். தைராய்டு சரியான ஒரு லேடியுடைய மெசேஜ் கூட என்கிட்ட இருக்கு. அவங்க வந்து ஒரு டாக்டருடைய பொண்ணுக்கு டாக்டரே வந்து அந்த பேலியோ பரிந்துரை பண்ணி அவங்க வெயிட்டும் குறைஞ்சு, அதாவது என்ன தைராய்டு ஹைப்போ தைராய்டு அவங்களுக்கு இருக்கு, அது என்ன எடை கூடிட்டே இருக்கும். அந்த எடை கூடிட்டே இருக்க ஒரு பக்குவத்துல உடம்பு இருக்கும் பொழுது இந்த டயட் எடுத்ததுனால எடையும் 11 கிலோ குறைஞ்சு 2 வருஷத்துல வந்து 23 கிலோ இந்த தைராய்டுனால அவங்க வெயிட் ஏறி இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மாத காலத்துக்குள்ள 11 கிலோ எடை வந்து குறைச்சிருக்காங்க. ஆரோக்கியமா இருக்காங்க. Facebookல நீங்க ஆரோக்கியம் நல்வாழ்வு உடனே போனீங்கன்னா அவங்க படிக்கலாம். இன்னைக்கு வந்த மெசேஜ் டாக்டருடைய பொண்ணு. என்னங்க Facebook அது வந்து தான் கொஞ்சம் நீங்க யாராவது பையன் பொண்ணு அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தினாங்கனாவோ அல்லது நண்பர்கள் இருந்தாவோ நீங்க வந்து கொஞ்சம் அதை பயன்படுத்தி பழகிட்டீங்கன்னா ஈஸி. அப்படி இல்லைன்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்ன கேள்வின்னு சொல்லுங்க, நான் போட்டு உங்களுக்கு வாங்கி தரேன். நீங்க இருந்துட்டீங்கன்னா இப்ப எல்லாம் உள்ளே கூப்பிடுறது இல்லைங்க. நீங்க இருந்து பழகிட்டீங்கன்னா நான் மாமனார் வீட்டுக்கு போனாலும் சரி, கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, முதல்ல எப்படி கூப்பிடுவாங்க, அதனால மாப்பிள்ளைக்கு சாப்பிட மாட்டேங்க, சரி சரி ரைட்டுங்க அப்படின்ட்டு. நாம ஸ்ட்ராங்கா எடுத்துக்கணுங்க. நாம ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா அதுதான், அதனாலதான் நீங்க குண்டா இருக்கீங்க. ஓகே ஓகே, நீங்க அண்ணன் கிட்ட இருந்து கத்துங்க, அவர் எப்படி ஸ்லிம்மா இருக்காருன்னு பாருங்க. இதனால ஏதாவது பாதிப்புகள், உடனடி பாதிப்புகள் இருந்து மீண்டும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்களா? உடனடி பாதிப்புகள் இருந்து அதாவது இந்த நார்மல் ஃபுட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், இதுல இருந்து நான் டயட்டுக்கு மாறணும், இந்த வேல்யூ லைஃப் ஸ்டைலுக்கு மாறும்போது உடல் மாறக்கூடிய ஏதாவது சில இந்த மாதிரி வந்து சரியாகும், வேஸ்ட் அடிச்சு போகும், அந்த மாதிரி முதல் ஒரு வாரத்துக்கு வந்து சார் ஏன்னா வந்து உடம்பு வந்து மோடு மாறும். குளுக்கோஸ்ல இருந்து கொழுப்புல இருந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்ற மோடு மாறுறப்ப அந்த ஒரு வாரத்துக்கு சில பேருக்கு தான், எனக்கெல்லாம் அதை ஃபீல் பண்ணவே இல்லை. நான் எப்படின்னா சில பேருக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு தோல் கடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கும். எதை பத்தி கவலைப்படாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஆனா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் போய் முதல் மாசம் 2வது மாசம் 3வது மாசம் எல்லாம் எடுக்கும்போது கொழுப்பு லெவல் அதிகமாகி காமிக்கும். ஒருவேளை உங்களுக்கு நார்மல் கொழுப்பு டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து 200க்குள்ள இருந்துட்டு இருந்து நீங்க இந்த டயட்டுக்கு மாறினீங்கன்னா ஒரு 230 240 வரைக்கும் காமிக்கும். எல்டிஎல் கொஞ்சம் ஏறி காமிக்கும், பயப்படாதீங்க. அதே சமயத்துல ஹெச்டிஎல்லும் ஏறி காமிக்கும். உங்களுக்கு ஹெச்டிஎல் ரேஷியோ 40க்கு மேல 50க்கு மேல 60 வரைக்கும் இருந்துச்சுன்னா மற்ற கொலஸ்ட்ராலை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் 1 வருஷம் இருக்கும்போது எல்லா கொலஸ்ட்ராலும் நார்மல் ஆகி உங்க சிஆர்பி ரேஷியோ, அந்த உள் காயங்களுடைய அளவு வந்து ஒட்டுமொத்தமா குறைஞ்சு போயிருக்கு. பயப்படாதீங்க. ஆனா தொடர்ந்து உங்க டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டே இருந்துங்க, கன்சல்ட் பண்ணிட்டே இருந்துங்க. வேற தாய்மார்கள் அவங்க வந்து டயட் எடுக்கலாங்க, தாராளமா எடுக்கலாங்க. பாலூட்டு தாய்மார் தாராளமா எடுத்தீங்கன்னா குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கும். நன்றி. நான் கூட மைக் சொல்றேன். வணக்கம் சார், அனைவருக்கும் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு வாரத்தில் 7 நாள் மட்டும்தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஆனால் தினமும் நாம் எதை கடைப்பிடிக்க வேண்டும் என்கிற செயல்முறையை கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் எங்களுக்கு நல்லா புரியும் சார். அதான் சிம்பிள். நான் வந்து 3 விதமான உணவு சொன்னேன் இல்லைங்களா? ஒன்று வந்து பாதாம், இன்னொன்று முட்டை, இன்னொன்று நான் வெஜிடேரியன் அல்லது வந்து பேலியோ வெஜிடபிள்ஸ். இந்த 3ல எதனால எந்த வேலை சாப்பிட்டுருங்கன்னு சொல்றேன். நீங்க நான் சுருக்கமா நான் எப்படி ஃபாலோ பண்றேன்னு சொல்றேன். காலையில பாதாம் சார், நைட்டு பாதாம் ஊற வச்சிருவோம் 100 பாதாம். காலையில எழுந்திரிச்சு பாதாம் வந்து 100 சாப்பிடுறேன், ஊற வச்ச பாதாம். அடுத்த நாள் வறுத்த பாதாம் 100 சாப்பிடுறேன் காலையில. மதியம் வந்துங்க மட்டன், சிக்கன் அல்லது எக்கு, 2ல எது வேணாலும். இது மட்டும் அவ்வளவுதான், வேற எது கிடையாது. நீங்க 3 முட்டை சாப்பிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் வெஜிடபிள், கீரை, அது மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்குங்க. நைட்டு வந்து மட்டன் வந்து ஒரு 300 கிராம் 400 கிராம் மட்டன் சாப்பிடுங்க.
நோ ரைஸ்ங்க, அதை பார்த்துங்க. கூட நோ ரைஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது, தானியங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. என்னங்க? எந்த ரைஸுமே சாப்பிடக்கூடாது. ஆர்கானிக் ரைஸ், எந்த ரைஸ், முளைக்கட்டின பயிர் எதுவுமே சாப்பிடக்கூடாது சார். தானியம் வந்து ஒரு அலர்ஜி. நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க, அவருக்கு வந்து அந்த உணவு நல்லா பிடிச்சிக்க, நான் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்றேன், கோதுமை சாப்பிட்றேன், காய்கறி சாப்பிட்றேன், எனக்கு எதுவுமே இல்லை, உனக்கு மட்டும் என்னப்பா அப்படிலாம் கிடையாது பார்க்கணும். அவர் உடம்பு அதை ஏற்றுக்குது. நமக்கு தானியங்கள் அலர்ஜி அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துருக்கு. அடுத்து 100 கிராம் 100 பாதாம் பருப்பு எண்ணிக்கைங்க, இல்லைன்னா 100 கிராம். மத்தியானம் 3 முட்டை அல்லது 4 முட்டை, நைட்டு 1/2 கிலோ கறி. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இடையில ஸ்நாக் எதுவும் எடுத்துக்காதீங்க. கிரீன் டீ சாப்பிடுங்க போதும் சார். ப்ளீஸ் லிசன். அடுத்து சார் இந்த பால் சொன்னீங்கல்ல, ஆமா, வெண்ணெய், அந்த ரேஷியோ சொல்லுங்க சார். எவ்வளவு சொல்லுங்க? வெண்ணெய் வந்து சார் காலையில எழுந்திரிச்சு காபி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். நீங்க வந்து அந்த காபி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த பட்டர் காஃபின்னு ஒன்று இருக்கு, புல்லட் ப்ரூஃப் காஃபின்னு நாங்கெல்லாம் சொல்லுவோம் எங்க வேலையோட. புல்லட் ப்ரூஃப் காஃபி நீங்க அது ஒரு 250 மில்லி அந்த காஃபி குடிச்சிட்டீங்கன்னா பசிக்காத அடுத்த 4 மணி நேரத்துக்கு. அது 25 கிராம் வெண்ணெய், 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் காபி தூள், 250 மில்லி சுடுதண்ணி, கொதிக்க வச்ச தண்ணியை உள்ள போட்டு, பிளெண்டர் இருக்கும், பிளெண்டர் இல்லைன்னா மிக்சியில கூட போட்டு நீங்க ஒரு அடி அடிச்சுக்கலாம். அடிச்சு நீங்க அதை அப்படியே ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். ஆனா வந்து இதை வந்து நீங்க காலையில காப்பியா எடுக்கக்கூடாது. காலையில ஒரு கோர்ஸ் உணவா எடுத்துக்கணும். நீங்க 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அடுத்து மத்தியானம் லஞ்சு தான் சாப்பிடணும். நீ காலையில ஒரு புல்லட் ப்ரூஃப் காஃபி அடிச்சுட்டு மணி 8 மணிக்கு வந்து ஒரு 100 பாதாம் தான் சாப்பிடக்கூடாது. ஏதாவது ஒண்ணுதான் நீங்க. ஓகே, வேற யாராவது சார்? தேங்க்யூ தேங்க்யூ. ஒரே உட்காருங்க. அடுத்தது வாட்ஸ்அப் சொல்லுங்க சார். வாட்ஸ்அப் நம்பர் குறிச்சுங்க சார். ஆனால் ஒன்னே ஒன்று ரெக்வஸ்ட், நான் நம்பர் பொதுவாக நண்பர்கள்டையே நான் கொடுக்க மாட்டேன். பட் இது வந்து நான் லைன்ஸ் கிளப்பை சேர்ந்தவன், மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து வந்தவன், லைன்ஸ் கவர்னராக 1 வருஷம் நான் பணியாற்றினவன். ஒரு சேவை அடிப்படையில் சொல்கிறேன், லார்டு லபக்கு தாஸ் ஆக்கிறாதீங்க. எனக்கு 98427 98 427 25 925 வாட்ஸ்அப்ல போய் இந்த நம்பருக்கு நீங்க வந்து ஒரு மெசேஜ், ரெக்வஸ்ட் மெசேஜ் போட்டீங்கன்னா அந்த குரூப்ல ஆட் பண்ணிடுறேன். நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க பதில் போட்டீங்கன்னா நான் ஃப்ரீ டைம்ல அதுக்கு ஆன்சர் போட்டு வைக்கிறேன். ஓகேங்களா? ஃபோன் வந்து முடிஞ்ச வரைக்கும் பண்றது தவிர்ங்க. எமர்ஜென்சியா இருந்தா மட்டும் தயவு செய்து ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா நிறைய நேரங்கள்ல என்னால எடுக்க முடியாத சூழல்ல மீட்டிங்ஸ் எழுதி இருப்பேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, அதுதான் சொல்றேன். ஆனா நீங்க மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா கூப்பிடுவேன். நிறைய கால் வந்துச்சு வச்சுக்கேன், என்னால கூப்பிட முடியாது. வாட்ஸ்அப் நம்பர் ஒன்ஸ் அகைன் 98427 25925. முக்கியமான பிரதமர்கிட்ட ஒரு சந்தேகம். அது என்னோட நீ சொல்ல முடிஞ்சா நீ சொல்லலாம். ஏன்னா பிரச்சனையிலிருந்து விடுபட்டால் என்னுடைய மகள் திவ்யா சார் இன்னொரு ரகசியத்தை சொல்லி, எங்க வீட்டில் நானும் என் பொண்ணு பையன் 3 பேரும் தனியாக ஆகிட்டு இருக்கிறோம். என் ஒய்ஃப் மட்டும் தான் மாறுறேன். ஏன்னா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. மைக் கிட்ட வச்சு பேசணும். எனக்கு 4 பெர்சன்ட், என்னோட சேர்த்து 5 பேர்ல வந்து 3 பேர் டியூ டு அதர் சிம்டம்ஸ் பிசிஓடி டெஸ்ட் பண்ணோம். அதுல வந்து 3 பேருக்கு பிசிஓடி இருக்கு. மற்ற 2 பேர் வந்து அந்த சிம்டம்ஸ் சீரியஸா எடுத்துக்கல, ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணல. இப்போ பிசிஓடிக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா ஹேர் ஃபால், பிம்பிள்ஸ், ஸ்கின் அலர்ஜி, irregular periods. Irregular periods to one of the symptoms. கண்டிப்பா அது பிசிஓடி கிடையாது, one of the symptoms தான். அந்த மாதிரி இப்போ சிவியர் பிசிஓடி இருக்கவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும். ஆஃப்டர் மேரேஜ் குழந்தையின்மை அது வரும். இப்போ இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஹேர் ஃபால் ஒரு ட்ரீட்மெண்ட், பிம்பிள்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட், இன்ஃபர்டிலிட்டிலாம் வந்து சிவியரான கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி இப்போ சிவியர்னால வந்து யோசிக்காம அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுவாங்க கேர்ள்ஸ். வந்து 2ல 1க்கு டெஃபினட்டா பிசிஓடி இருக்கு இப்போ இருக்கிற என்னோட ஜெனரேஷன் கேர்ள்ஸ்க்கு.
இப்போ ஒரு கைனகாலஜிஸ்ட் போய் நம்ம பார்த்தோம்னா அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு பிசிஓடி இருக்குன்னா உறுதியா 4 மாத்திரை கொடுப்பாங்க. கண்டிப்பா 4 டேப்லெட்ஸ் 3 வேளைக்கும் சாப்பிடணும், 1 மாசத்துக்கு மேல சாப்பிடணும். இதுக்கு வந்து பிசிஓடி சரியா இல்லைன்னோ சைட் எஃபெக்ட் அதனால பாடி எல்லாமே என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். பிசிஓடினாலும் முழுசா தெரியாது, ட்ரீட்மெண்ட்டும் முழுசா தெரியாது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்துருக்கு. இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து அவர் ஃபுல் ஸ்கின் டாட் பிகாஸ் ஆஃப் பிசிஓடி அந்த டேப்லெட்ஸ் அது சரியாக ஆகாது. பிசிஓடி டேப்லெட்ஸ்னால நம்ம கெயின் பண்ற வெயிட் வந்து நீங்க எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்னு போயாது, நீங்க எவ்வளவு சாப்பிட்டு உடம்பு போயிக்கலாம். பட் பிசிஓடி டேப்லெட்ஸ்ல உடம்பு குறைக்கவே முடியாது. இவ்வளவு சைட் எஃபெக்ட் இருக்கு அந்த டேப்லெட்ஸ்ல. அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சாப்பிட்டாங்க, நானும் அம்மாவும் பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்தே பாதி சரியாயிடுச்சு, அதனால வந்துட்டோம். அவ்வளோ ஒரு லிஸ்ட் அது. அப்புறம் அம்மா கொடுத்தாங்க இந்த டைம். பிசிஓடினா என்னன்னா ஓவரி சுத்தி சிஸ்ட் ஃபார்ம் ஆகும், நீர் கோர்த்துக்கிறது தான் பிசிஓடி. ஸோ என்னன்னா ஒரு பொண்ணுக்கு சுரக்க வேண்டிய அந்த கிளாண்ட் எல்லாம் ப்ராப்பரா சுரக்காம பாய் கேர்ள் பேலன்ஸ் தான் சுரக்காம. ஸோ அதனால தான் ஃபேஷியல் ஹேர் இங்கெல்லாம் முடி சின்ன சின்னதா முடி வளருது, முடி இங்க ஃப்ரண்ட் பால்னஸ் ஆம்பளைங்களுக்கு இருக்கிற மாதிரி சொட்ட வர்றது அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ இப்போ இது ஏன் எங்க ஜெனரேஷன் மட்டும் 50% ஆஃப் தி கேர்ள்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு கேர்ள் பையா கொலஸ்ட்ரால் கம்மியா சாப்பிடணும் அப்படிங்கிற ஸ்லோகன் வந்து பயங்கரமா ஃபாலோ பண்றாங்க. நெய்யா சாப்பிடாத, எல்லோ எக்கா சாப்பிடாத, அந்த மாதிரி போயிடுச்சு. கொலஸ்ட்ரால் கண்டென்ட் பத்தாமனா அந்த நீர் போக்குறது. இப்போ ஹை கொலஸ்ட்ரால் வரதான் அந்த நீரை அந்த சிஸ்டம் வந்து பர்ன் பண்ணும். ஸோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை அவ்வளோ கண்டென்ட் கொலஸ்ட்ரால். அந்த சிஸ்டம் பர்ன் ஆச்சுனால நம்மளோட கேர்ள் கிளாண்ட்ஸ் வந்து சுரக்கும். ஸோ அப்போதான் மற்ற இதெல்லாம் தெரியாது. எனக்கு வந்து இப்போ ஒரு 10 years ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகி. எனக்கு இப்போ நான் வந்து செப்டம்பர்ல இருந்து அப்பா சொல்லி ஒரு 6 years இருக்கேன்னு வச்சுக்கோங்க வீட்டில். நான் வந்து 3 months வேல்யூ ஃபாலோ பண்றேன். எனக்கு 3 months தான் ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிளே இருக்கு. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதுதான் ப்ரிஸ்கிரைப் பண்றேன் இந்த டைம். இத்தனைக்கும் வந்துங்க நான் வந்து அப்பா வந்து 75% நான் ஒரு 40% அந்த டைப்ல இருக்கேன். நான் அப்பா வந்து பிரியாணி 2 நாள் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, 3ஆவது நாள் தான் சாப்பிடுவாங்க. தேர்ட் டைம் தான் சாப்பிடுவாங்க. நான் பிரியாணி எப்பயுமே சாப்பிடுவேன். இன்னைக்கு இட்லி, நேற்று தோசை. நான் வந்து ரீசெண்டா ரொம்பவே ரெகுலர், அதுக்கே எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. என் வெயிட் லாஸ் தேவையே இல்லை. ஸோ நான் கணக்கே எடுத்துக்கல. இதுவே நான் வந்து இப்போ ஒரு அப்பாதான் அட்லீஸ்ட் இருந்ததுன்னா எனக்கு இன்னும் எல்லாமே பக்காவா இருக்கும். அது அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு சிவியர் இது வரல. ஸோ பிசிஓடி வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறதும் நல்லது. இப்போ இருக்கிற யங் கேர்ள்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறதும் நல்லது. இருக்குன்னா இந்த டயட் நல்லது. அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் வந்து டெஃபினட்டா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அட் ஆல். குட், வெரி குட். ராஜு அதாவது நீங்கள் சொன்ன அந்த வேலையை மாற்றத்தை வந்து ஒரு மேற்கட்ட மக்களுக்கு கொஞ்சம் உதவுற மாதிரி தெரியுது. இதே நடுத்தட்ட மக்கள் வந்து இந்த மாதிரி டெய்லி ஒரு வாரம் ஃபுல் மாற்றம் சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்க வறுமை கீழே சரி நடுத்தர மக்கள் சரி எப்படி பயன்படுத்த பண்ணும்போது எந்த மாதிரி ஃபுட் யூஸ் பண்ணால் நடுத்தர மக்கள் யூஸ் பண்ண முடியும்? சார், இது ஒரு தவறான வதந்தி ஒரு பரவிட்டு இருக்கு. பாதாம் வந்து கிலோ 2000 ரூபா இருக்குது, மட்டன் 500 ரூபா இருக்குது, எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு சக்கரை வியாதி இருந்து அவங்க வருடந்தோடு எடுக்கிற அந்த பரிசோதனையும் அந்த மருந்து மாத்திரையுடைய விலையை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது அதனால வர பக்க விளைவுகளுக்கு மறுபடியும் செலவு செய்ய போற தொகையை நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றத மீறி வேற என்ன. இது ஒட்டுமொத்தமா என்னுடைய கணக்குல ஒரு நாளைக்கு ஒரு 100-150 ரூபா ஒரு ஆளுக்கு வருது அப்படின்னா ஒட்டுமே பாதாமே டெய்லி சாப்பிடணும் அவசியம் இல்லை. நம்மளால முடியலையா, வசதி இல்லையா, பாதாம் பதிலா எக்கு வெறும் 6 ரூபாய் 7 ரூபாய் தான். 10 ரூபாய் வச்சா கூட 3 எக் சாப்பிட 30 ரூபா. 30 ரூபாய்க்கு கம்மியா நீங்க ஏதாவது சாப்பிட முடியுமா? 2 வேளை எக்கே சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. மட்டன் சாப்பிடுறதுல சிக்கன் சாப்பிடுங்க, காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க. ஸோ ஒரு 150 ரூபா கூட நம்மளுடைய உடல் நலத்துக்காக காலையிலிருந்து ஃபுல்லா ரைஸ் சாப்பிட்டு நைட் போய் ஒரு குவார்டர் சாப்பிட்டு 500 ரூபாய். அதை கட் பண்ணாலே முடிஞ்சு போச்சுல்ல, நல்ல உணவு சாப்பிடலாம்ல.
ஸோ இது வந்து எளிமையான மக்களும் பின்பற்றக்கூடிய ஒரு உணவு முறை தான் இது. கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க இதை நேர்த்தியா நீங்க வந்து பின்பற்றலாம். சொல்லுங்க. ஆன் பண்ணி வெஜ் டோட்டலாவே வெஜ் ஐட்டமே நீங்க சாப்பிடலாம், தப்பு கிடையாது. வெஜ் நான்வெஜ் கலந்து சாப்பிடலாமான்னு கேட்குறீங்களா? தாராளமா சாப்பிடலாம். உங்களுக்கு மட்டன் சாப்பிட்றது போர் அடிக்குது அப்படின்னா நீங்க ஒரு 2 நாளைக்கு கண்டினியூஸா வந்து நீங்க வந்து வெஜிடேரியன்லேயே போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா வந்து வெஜ் டயட் எடுக்கிறப்ப கண்டிப்பா வந்து ஃபேட் எடுக்காத ஒரு 100 மில்லி பால் டெய்லி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க. வெஜிடேரியன் எடுக்கிறவங்க 100 மில்லி ஃபேட் எடுக்காத பால் சாப்பிடணும். சார் இப்போ நீங்கள் சொல்லிட்டு உணவு வந்து நடைமுறை மாறுபடுது சார். சயின்டிபிக் இல்லை, இது வந்து அனுபவபூர்வமா. அதான் நான் முதல்ல நான் சொன்னேன், இது வந்து ஒட்டுமொத்தமா அனுபவபூர்வமா உலகம் முழுக்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டயட். ஆரோக்கியத்துல மாற்றம் ஏற்பட்ட என்ன மாதிரி நண்பர்கள் ஒரு 30,000 பேர் வந்து இணைந்து இதை சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா டாக்டர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப நான் ஃபாலோ பண்றது வந்து என்னுடைய டாக்டர் அட்வைஸ் பண்ணி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நீங்க டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுங்க. இன்னும் சுருக்கமா சொல்றேன் சார், இப்ப டயாபெட்டிஸ்க்கு மாத்திரை சாப்பிட்றேன் சார், அது கியூர் ஆகணுமா ஆகக்கூடாதா? ஆகணும் இல்லையா? ஆனா என்னைக்காவது டயாபெட்டிஸ் மாத்திரை எடுக்கும்போது அந்த டாக்டர் சொல்லுவாரு, சார் உங்களுக்கு சக்கரை வந்துருச்சு, வாழ்நாள் முழுக்க நீங்க வந்து மாத்திரை சாப்பிட்டாகணும். உங்களுக்கு பிரஷர் வந்துருச்சு, வாழ்நாள் முழுக்க நீங்க மாத்திரை சாப்பிட்டாகணும். கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா கெடுதல் எல்லாம் தள்ளி போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது கியூர் ஆகி பார்த்துருக்கீங்களா? ஆனா நான் வந்து கியூர் ஆகி நிதர்சனமா உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். அப்ப இதை விட என்ன உங்களுக்கு ரெக்கார்டு வேணும்? சயின்டிபிக் ப்ரூஃப் வேணும். ஆனா சயின்டிபிக்கா எந்த விதமான மறுப்பு இது வரைக்கும் கிடையாது. ஊடகங்கள்ல நாங்க இவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். பேஸ்புக்ல போனீங்கன்னா 4 மெசேஜ், ஒரு மெசேஜ் ஆரோக்கியம் நல்வாழ்வு மெசேஜ் தான் இருக்கும். எந்த அப்செக்ஷன் அங்க இல்லை. சும்மா விதண்டாவாதம் பேசுறவங்க, ஆர்கியூமெண்ட் பண்றவங்க உள்ள வருவாங்க. அவங்களுக்கு இங்க இடமே இல்லை. வேணும்னா செய்ய, வேண்டாம்னா விட்டுருங்க. அவ்வளவு நல்லா சொல்லுங்க. மைக்ல வந்து பிராய்லர் கோழியில வந்துங்க ஃபேட் கிடையாது. ஒண்ணு, அது வளர்ப்பு முறையெல்லாம் சரியில்லை. தோலோட பிராய்லர் கோழி சாப்பிட்டீங்கன்னா அதன் மூலம் வர வியாதிகள், நிறைய வியாதிகள் இருக்கு. நீங்க இப்ப வர்ற அந்த என்ன சொல்றது, நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களா இருந்தா இப்ப வந்து அந்த நல்ல முறையில் வளர்க்கப்படுற கோழி இப்பெல்லாம் விளம்பரம் பண்றாங்க, ஹெர்பல் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்க சாப்பிடுங்க. பிராய்லரே தான் சாப்பிட்டவங்க பார்த்தீங்கன்னா தாராளமா சாப்பிடுங்க. ஆனா நான் சொல்ற அட்வைஸ் நாட்டுக்கோழி சாப்பிடணும்னு சொல்றேன். வேற சார் அலோபதி கண்டிப்பா போகணும் சார். அலோபதி இல்லாம நாம எதுவுமே பண்ண முடியாது சார். இப்ப கூட யாருமே வந்து நீங்க டாக்டருடைய அட்வைஸ் இல்லாம மாத்திரையை நிறுத்தாதீங்கன்னு தான் நான் சொல்றோம். நாங்க சொல்றது ஒரு உணவு முறை, ஒரு வாழ்க்கை முறை தான் சொல்றோம். இது வந்து நீங்க மாத்திரை நிறுத்திட்டு நீங்க போங்க அப்படிங்கிற பதில் நமக்கு கிடையாது. நீங்க அலோபதி வேணும். நம்ம ஒரு சர்ஜரி பண்ணணும்னா நீங்க அலோபதி இல்லாம என்ன பண்ணுவீங்க? நம்மளா வைத்திருக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அலோபதி வேணும் சார். அது எதெல்லாம் நல்ல விஷயங்கள், எதெல்லாம் கெட்ட விஷயங்கள்னு பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணி பழகுங்க. எல்லா டீட்டெயில் இருக்கு, நீங்க போய் படிங்க சார். ஃபேஸ்புக்ல இப்ப நான் சொன்னது மாதிரி 100 மடங்கு டீட்டெயில் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு. யாரெல்லாம் உடல் எடை குறைச்சிருக்காங்களோ அவங்களுடைய போட்டோஸ் இருக்கு. இது வந்து பிரதானமா உடல் எடை குறைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டயட் தான். ஆனா பாத்தீங்கன்னா பல வியாதிகளுக்கு இது கியூர் ஆயிடுச்சு. வேற யாராவது? மல்லிகை மகள் அப்படிங்கிற அந்த பெண்கள் மலர்ல இதுல 2 மாதமா வந்து இந்த பேலியோ டயட்டை பத்தின தொடர் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து தினமணியில தொடர் வந்துச்சு, பேட்டி இருக்கு. யூடியூப்ல போனீங்கன்னா வாட் இஸ் பேலியோ டயட் அப்படின்னு போட்டீங்கன்னா சங்கர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய குரு, நான் நிறைய பேர் சொன்னேன், ஞாண்டர் செல்வங்கிறவர் ஒரு குருங்க, சிவராம் ஜெகதீசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அதுல அவரும் நம்ம இந்த பக்கத்துக்காரர் தான், ஈரோட்டுக்காரர் தான். சிவராம் ஜெகதீசன் வந்து நீரிழிவை பத்தி, உன்னை வெல்வேன் நீரழிவை அப்படின்னு சொல்லி ஒரு 17-18 தொடர் எழுதியிருக்காரு. அதை படிச்சீங்கன்னா சக்கரமாவை பத்தி கம்ப்ளீட்டா எழுதும். கொலஸ்ட்ரால் எனும் நண்பன் அப்படின்னு ஞாண்டர் செல்வன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. கொலஸ்ட்ரால் வந்து நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தன்மையில எழுதியிருக்காரு. இது மாதிரி உள்ள போனீங்கன்னா எங்களுக்கு குரு நிறைய இருக்காங்க. திருநாவுக்கரசு, சங்கர், சிவராம் ஜெகதீசன், ஞாண்டர் செல்வன், இது மாதிரி வந்து நிறைய குரு இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு வெளியில வந்து இருக்கிறவங்க. ஸோ நெக்ஸ்ட்
ஃபினிஷ் பண்ணிடலாமா? நண்பர்களே, நான் நினைச்சேன் தாம போனதுக்கு அப்புறம் எங்க குரூப் லேடிஸ் ஒரு 10 பேரும், யாரோ சக்கரையால் இருக்கிற ஒரு 10 பேர், ஒரு 20 பேர்த்துக்கிட்டு தான் நான் பேச போறேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலே வந்து மகிழ்ச்சியா இருக்கு. இத்தனை பேர் வந்து இருந்தீங்க. சத்தியமங்கலத்துல இருந்தெல்லாம் வந்து எனக்கு நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. பாலு குடும்பத்தோட வந்திருக்காங்க. நிறைய நண்பர்கள் இங்க வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ உண்மையிலே மகிழ்ச்சி. அவர் தாம சொன்ன மாதிரி தேகப்பற்று மிக்க மனிதர்களாக நான் வந்து உங்களை பார்க்கிறேன். கண்டிப்பா அடுத்த சந்திப்பில் நான் உங்களை எங்க பார்த்தாலும் ஆரோக்கியமான ஒரு மனிதராக, எல்லா வியாதிகளிலிருந்து விடுபட்ட ஒரு மனிதர்களாக, வாழ்க்கையில் தெளிவு பெற்ற ஒரு மனிதராக உங்களை பார்க்க வேண்டும் என்று கூறி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கட்டிட பொறியாளர் சங்கம், நாங்கள் தான் அந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.